ஆபீஸுக்கு நீ ஒரு நாணயம் இல்லாதவன். ஆனா நானாவது நாகரிகமா நடந்துக்கணும்னு தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்குமா? அம்மா சமயக்காரி ஆகலாம், ஆனா சமயக்காரி ஒண்ணும் ஆக முடியாது. நான் ஏழை, என்னால நடிக்க முடியாது. நான் போறேன். அம்மா, நான் உங்களுக்கு மகனா இருக்க தகுதி இருக்கோ இல்லையோ, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன். வாழ்க்கை போராட்டத்துல சிக்கி சீரழிஞ்சு தோத்து போனவனா பழையபடி சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. நான் ஒரு பட்டு போறேன். உங்க நிலையில்தான் நான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பார்வையிலையும் பேச்சிலையும் பரிபூர்ண தாயன்ப பாக்குறேன். பிறந்ததும் பெத்தவங்க இழந்துட்டேன். சித்தியின் கொடுமைக்கும் சித்தப்பாவோட அன்புக்கு இடையில எப்படியோ வந்தேன். ஆனா ஒரு கனிவான பார்வைக்கும் அன்பான பேச்சுக்கும் ஏங்கி தவிச்சேன். இங்கெல்லாமோ தேடினேன். அந்த பாசமோ பிடிப்போ இல்லாத இந்த வாழ்க்கை தேவைதானான்னு நினைச்சு உயிரையும் விடுறது. ஆனா வாழணுங்கிற ஆசை சாகணுங்கிற எண்ணத்தோட வலுவானது. ஊரை விட்டு வேலை தேடி வந்த இடத்துல வசந்தாவை சந்திச்சேன். வாழ்றதுல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு அப்பத்தான் உணர்ந்தேன். நீங்க எனக்கு கிடைச்சதும் வாடுறது சுகம் மட்டும் இல்லை, அது ஒரு மகத்துவமே இருக்கிறதா உணர்றேன். ஆமா, கதவு திறந்தே இருக்கு. இனிமே என் வாழ்க்கையில விளக்க ஏத்துறதோ இல்ல அணைக்கிறதோ உங்க இஷ்டம். மாஜி மேனேஜர் சார், இவங்க என்ன இந்த அடி அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க சார். பாவண்டா, பகவான இந்த அடி அடிக்கிறது. கேளுங்க, வீட்டில இருந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு வரும்போது இவனும் அந்த கண்ணனை சேர்ந்துட்டு தான் எங்களை அடிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க எங்க வந்தீங்க? வரக்கூடாதான் தெரியாம வந்துட்டோம். ஆமா, அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சார், சத்தியமா எங்களுக்கு தெரியாது. அவங்க யாரோ நாங்க யாரோ. அவங்க யாருன்னு சொல்ற? அந்த அம்மா மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஏன் சார், உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா பாத்துக்கிட்டா இருப்பீங்க. பொதுவா எல்லாருமே வயசு பொண்ணுங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. நாங்க வயசான கிழவியா இருந்தாலும் உதவி செய்வோம். அது தப்பா? மொட்டை பகவானை இப்படி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரா? காளிக்கு இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல அடைச்சு வைங்க. அந்த கண்ணனுக்கு போன் பண்ணுங்க. வாசு, முதல்ல அந்த ஆளை விடுங்க. உஷா, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. அவசியமா அனாவசியமாங்கிறது அப்புறம் விளக்குறேன். முதல்ல அந்த ஆளை கண்ணை கட்டி வெளியே கொண்டு போய் விடுங்க. ரொம்ப நன்றிமா. உஷா, ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை. போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போகணுங்கிறது மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க அம்மா வேணும் இல்ல? அதுக்கு ஒரே வழி, நீங்க நேர்மையா நாணயமா வாழ்க்கை நடத்த. நீ வீட்டுக்கு போலாம். இது என்ன ஆதிசா வீடா? நினைச்சப்ப வரதுக்கு போறதுக்கு. நான் உயிரோட திரும்பி வந்ததே ஆச்சரியம் சார். அன்னைக்கு பீச்சில் அவனுங்களுக்கு சமத்தியா கொடுத்தீங்களே, அதையெல்லாம் திருப்பி எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? முட்டிக்கு முட்டி அடிச்சுட்டாங்க சார். நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி என்ன அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை அங்க வரவழைக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நல்ல சமயத்துல அந்த அம்மா வந்து யார் அது? நீங்க மூதேவின்னு சொன்னீங்களே, அந்த புண்ணியவதி உஷாமா தான் வாசிக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடிபட்டதாகும் அடிக்கடி சீர்றானோ சார்? எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. புரிஞ்சுட்டேன். முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பார்த்துடுறேன். ரெடியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர். கமான். இந்த கைதான் எனக்கு சொந்தம். இந்த கை
அது உஷா தொட்டது. வசந்தா, இன்னும் நீ அதை மறக்கலையா? ஏனோ என்னால அது மறக்கவே முடியல. வசந்தா, அவ என் கையை தொட்டிருக்கலாம், ஆனா என் உள்ளத்தை தொட்டவன் நீதான். இந்த உள்ளமும் உடலும் என்னைக்குமே உனக்குத்தான் சொந்தம். போங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி. வசந்தா வா. வசந்தா, இவங்கதான் உஷா. யூ ஆர் லக்கி கேர்ள். இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் கண்ணனை காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னு தான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பார்த்திருக்கு, பிடிச்சு போச்சு. முறையா வீடு தேடி வந்துட்டேன். ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி? இந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாரு. அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும்? என்னடி சொல்ற? நான் வேலை செஞ்ச கம்பெனில இவர் ஏற்கனவே மேனேஜரா இருந்திருக்காரு. மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. பூர்வீகம் கேட்டதுக்கு பூசி முழுகினியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? இன்னும் இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? Get out. அம்மா, நீங்க மாப்பிளை பார்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு பேசாம அவனை பெத்தவ மலடியாவே இருந்திருக்கலாம். யாரையோ திட்டிட்டு போறாங்க, அதுக்காக நீங்க ஏன் அழவீங்க? நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தாரே செய்யும். பெத்தவ கண்ணீர் வடிக்கலாம், மத்தவங்க இவனுக்காக கண்கங்கிறதே பெரிய பாவம்மா. நானும் ஒரு தாய் தானே தம்பி. பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம். அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளேன்னு அவ பிரிய நினைச்சு நொந்துக்க. விட்டு தள்ளுங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஏமா செய்யறீங்க? பொங்கறதும் போடுறதும் மட்டும்தான் ஒப்பந்தமா என்ன? குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உடம்புல. நான் ஒட்டி வாழணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க. இந்தாங்க, இந்த மாசம் என்னுடைய சம்பள பணம். என்ன தம்பி என்கிட்ட கொடுக்குற? பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேலும் விரும்புறதும் வெறுக்கிறதும் உங்க இஷ்டம். இது வரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு. பார்க்காமயே கிழிச்சு போட்டுட்டா எப்படி? அம்மா கிட்ட உள்ள கணக்கு பார்க்க கூடாது. ராஜு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா உடனே வாசு போய் நீ கேட்ப. அதனால உங்களுக்குள்ள வீண் மனசாமே ஏற்படும். நான் அவரை கேட்க மாட்டேன், நீங்க சொல்லலாம். அவன் விரும்புறது வசந்தா. நிஜமாவா? முறையா பெண் கேட்டுட்டு கூட வந்திருக்கிறான். அப்படியா? அவனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜு, பக்கத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு கிலாக்காய்க்காக அலையிறான். எவ்வளவு பெரிய மோசம். நீ உன் வாழ்க்கையை ஒப்படைக்க நினைக்கிற. அவன் உன்னை இந்த தொழிலுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் நினைக்கிறான். பாப்பா கண்ணா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாதுரியமா பேச கத்துக்கிட்டீங்க. அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன்.
இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. உண்மை அது இல்ல, மிஸ் வசந்தா தான். ஏன்னா வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார். உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆறு நாள் லீவ் வேணும். பர்ச்சேசிங் போறதுக்கு லீவா? அதெல்லாம் முடியாது. சார் நானும் கூட வரேன். நீங்களுமா? ஆபீஸ் முடியட்டும், 2 பேரும் போவோம். உனக்கு ஒரு அருமையான பொங்கல் பரிசு வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு கிணத்து வாங்கி. என்னது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து 2 புடவை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவங்களுக்கு 1 டஜன் சேலை, உனக்கு ஒரு செயின். ப்ளீஸ். என்னங்க நீங்க? உங்களுக்கு உலக விவகாரமே தெரியல. எனக்கா தெரியல? பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும். படிச்ச மட்டும் போதுமா? புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா, அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு? நில்லுங்க சொல்றேன். எதுக்குன்னு சொன்னா தானே. நீங்க நின்னாதான் சொல்லுவேன். கண்ண முடிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. சரி. இப்ப கண்ணை தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலையை நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யார் கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல. இதெல்லாம் சின்ன சிறுசுகளுக்கு சரி. என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டுருக்கணும். வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருப்பா. நீங்க நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம். நீங்க யார் சொல்றதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான். ஆனா சேலை வாங்கையில உன்னை நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டான். போங்க அத்தை. ஆமா, நான் இப்பவே கொண்டு போய் மாத்தி வந்துடுறேன் கூட. இருங்க, நீங்க சேலை வாங்கிட்டு வந்த லட்சணத்தை எங்க அம்மா கிட்டையும் காட்டிட்டு வரேன்.